Hello friends, welcome to Easy Cook Samir. Today lunchbox recipe day 6 oda recipe da idu. முருங்கைக்கீரை சாதமும் கத்திரிக்காய் ஃப்ரையும் பண்ணி இன்னைக்கு lunchbox ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான், டேஸ்டியும் கூட தான். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவு நிலக்கடலையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது சூடார வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். அதே ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காய வச்ச முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த முருங்கைக்கீரை பவுடி எப்போ வேணாலும் நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் ஆக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட முருங்கைக்கீரை பொடி. இப்போ வந்து இன்னொரு ஃப்ரைங் பேன் வச்சு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, இதெல்லாம் உங்களோட விருப்பம் தாங்க சேர்க்கறது, சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். வீட்டில் வேக வச்ச சாதம் நம்ம புதில் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வீட்டில் பொடி பண்ணி வச்ச முருங்கைக்கீரை பொடி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து ஒரு 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போடணும், அதுலனா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 லெமனும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டனா கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வழுதிரிங்களில் எல்லா மசாலையும் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் வந்துட்டு ஆயில் விட்டு நம்ம இதெல்லாமே ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரைங் பேனில் வந்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஹீட்டில் வைங்க, அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் நல்லா வேகும். இப்போ ஒவ்வொரு சைடாக நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் நட்ஸு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து நம்மளோட முருங்கைக்கீரை சாதமும் சேர்த்து பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.